Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 8ஆம் வகுப்பு முதல் இடைப்பருவ தேர்வு தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஓவரால் 50 மார்க்ஸ். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா 8th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம அதில் அப்லோட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்டேட் பண்ணிட்டேன். இதோட பிடிஎஃப்பும் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓவரால் 50 மார்க்ஸு, 5 மார்க்ஸ் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதுக்கு வந்து 5 மதிப்பெண். அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக, 2 மதிப்பெண், 2 மார்க்ஸு. 5 + 2 7 மார்க்ஸ், இது வரைக்கும் 1 மார்க்ஸே. அடுத்து பொறுத்துக 3 மதிப்பெண். ஓகேங்களா? அதுக்கு 5 + 2 7 + 3 10 மார்க்ஸ், 10 1 மார்க்ஸ் நமக்கு கவர் ஆகுது. அடுத்து ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளி, 2 மார்க் கொஷின். மயங்கொலி எழுத்துகள் யாவை? அடுத்து பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது? பட்டமரம் எதனை நினைத்து கவலை அடைந்தது? ஓகேங்களா? அடுத்தது இயற்கை போற்றத்தக்கது ஏன்? வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையேனும் 2னை எழுதுக. 15 கொஷின்ஸு. அதுக்கு அடுத்தது தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? இரட்டுற மொழிதல் அணி என்பது யாது? தமிழ் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை? ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 8 கொஷின்ஸில் எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளி, 2 மார்க் கொஷின்ஸு, 6 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணால் போதும். எது கிளியராக தெரியுமோ அந்த கொஷினை வந்து நம்பர் கிளியராக போட்டுட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, எது திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி, 4 மார்க் கொஷின். தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு தமிழகனார் கூறுவன யாவை? பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை? அடுத்து ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்தவை எவை? இந்த 3 கொஷினில் ஏதாவது 2 கொஷின் எழுதினா போதும், 4 மார்க்ஸ் அதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய கடிதம், கட்டுரை, இல்லை மொழிபெயர்க்க அந்த எல்லா இயல்களில் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து அந்த மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடுன்ற மாதிரி அதை வந்து தரோவாக பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா எவையேனும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடையளி, 5 மதிப்பெண். எழுத்துகளின் தோற்றம் குறித்து எழுதுக, இது ரிப்பீட்டட் கொஷின். விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. ஓகேங்களா? ஸோ இது 2 கொஷினில் எது கிளியராக தெரியுமோ அந்த ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். சைட் ஹெட்டிங்ஸ் முடிஞ்சால் உங்களுக்கு சைட் ஹெட்டிங்ஸ் கொடுங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி பேராகிராஃபாக எழுதாமல் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 7 மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னென்னா அடி பிறழாமல் எழுதுக. வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் தமிழ் மொழி வாழ்த்து பாடலை எழுதுக. மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கும் மிஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு பிழையும் வரக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸில் இருக்கணும் மனப்பாட பாடல். அடுத்து ரோமன் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி. இந்த மொழியோட விளையாடல இருக்கும் இல்லையா, கலைச்சொல் எழுதுக. அது வந்து ரிப்பீட்டடாக கண்டிப்பாக வந்து கம்பல்சரி எது கேட்குறாங்க, அதனால் அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக, 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு ரோமன் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வினாவிற்கு மட்டும் விடையளி, 8 மதிப்பெண். எனது தாய்மொழி கட்டுரையை எழுதுக. வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக. இது 2மே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, எக்காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 5லேருந்து 8 கொஷின் பேப்பராவது ரிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் மார்க்கில் நீங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் பார்க்கலாம், ஃபுல் மார்க் கூட நீங்கள் பார்க்கலாம். பட் உங்களோட வேலை என்னென்னா இந்த மாதிரி கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களால் டெஸ்ட் எழுத முடியலனாலும் எல்லா கொஷின்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத ஒரு ஓவரால் ஒரு கிளான்ஸ் கொடுத்துக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.